ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் கும்பராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். நீங்கள் உங்களோட இருக்கக்கூடிய நட்புகளை எல்லாம் கரெக்டாக ஆசிட் டெஸ்ட்டு, குயிக் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணி க்ளீனாக பிரித்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன் பிரித்து வச்சுருந்தாலும் அதில் ஒரு நல்லவன் கெட்டவனாரான், ஒரு கெட்டவன் நல்லவனாரான் உங்களை படுத்துகிறான் அப்படிங்கிறதும் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையேன்னு ஒரு குழப்பமும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது. அந்த தொடர்பில் சில சிக்கல்கள் வந்துடுது. அந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாத ஜோதிட அடிப்படையில் எதனா தீர்வு இருக்குமான்னு தேடிட்டு இருக்கிறீங்க. அப்படி தேடும்போது இந்த வார பலனையும் பார்க்குறீங்கன்னு புரியுது. இந்த வாரத்திலே குரு உங்களை தொடர்ந்து ராசிநாதனாக பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் அதிபதியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் மிதுன ராசியிலிருந்து பார்வை கிளீனாக இருக்குது உங்கள் மேலே. அதனால் ஏற்கனவே ராகு கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணணும்னு உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்தனால தலை ஃபுல்லாக ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ப்ரெஷர் வைத்து கொண்டிருக்கிறீங்க. குருவின் அருளாலே அந்த ப்ரெஷர் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகுது. ஏன்னா அவர் லாபத்தையும் பார்க்கிறார் தனுசு ராசியில். அதனால் கொஞ்சம் லாபமாக சில விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் 4ஆம் இடத்திலே அமர்ந்திருந்த சுக்கிரன் 5ஆம் இடமான இந்த மிதுன ராசிக்கு செல்கிறார். அப்படிங்கிறது 26ஆம் தேதி நடக்க போகிற சூழ்நிலை. அவரும் உங்கள் லாபத்தை அதிகப்படுத்தி தருவார். அதனால் கொஞ்சம் கவலை இல்லாமல் எல்லா வேலையும் செய்யுங்க. பயங்களை விட்டு விடுங்கள். அவசியம் அச்சம் தவிர அப்படிங்கிற வார்த்தையை மனதில் நல்லா அசை போட்டு கொள்ளுங்கள். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியிலே உங்கள் ராசியை நோக்கி வருவதனாலே உங்கள் ராசிநாதனே அப்படிங்கிறனால லாபத்தை பெருத்து கொடுத்தோடும் குடும்பத்தில் நிறைய கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கும். உட்கார்ந்து கொஞ்சம் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பேசி எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுங்கள். செவ்வாய் தன் பார்வையாலே பார்க்கக்கூடியதானது உங்களுக்கு இந்த ராசியை பார்ப்பதும் உங்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பதும் உங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும். மனதிலே சஞ்சலம் இல்லாமல், புத்தி தடுமாற்றம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும். எவ்ரி கால்குலேஷன்ஸுக்கும் எல்லா மேக்ஸுக்கும் ஒரு ஆன்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் குடும்பத்தில் எந்த கஷ்டங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டுன்னு தேடுங்க. முக்கியமாக கடன் ப்ரெஷர் உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால செவ்வாய் கிழமை பிரதோஷம் வந்தால் ரிண விமோசன பிரதோஷம்னு பேர். அதனால் அன்றைய நாளிலே அவசியம் நீங்கள் சிவ வழிபாடு செய்யுங்கள். நல்ல வெள்ளை பூக்களை வாங்கி சிவனுக்கு அர்ச்சனைக்கு கொடுத்து விட்டு பிரதோஷநாதனுக்கு அபிஷேகத்தை பார்த்து விட்டு வாருங்கள். முடிந்தால் ஒரு நல்ல எண்ணெய் விளக்கை ஏற்றி விட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சமும் பலமும் பெருகும். இந்த காணொலியிலே ஃபர்தர் கமெண்ட்ஸ் இருந்தால் அவசியம் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு லக்னம் தெரிந்திருந்தால் லக்னம் தொடர்பான ராசியையும் உங்கள் ராசியான இந்த கும்பராசியை சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு பொது பலன் முழு பலனாக தெரியும் என்ற ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.